சந்தோஷம். மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். சந்தோஷம். இன்னைக்கு இந்த பகுதியில நாம சூரிய நமஸ்காரம் எப்படி நம் உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம். இந்த பகுதியில மொத்தம் நாம 15 விதமான நிலைகளை பார்க்க போறோம். இந்த 15 நிலைகளை கொண்டதுதான் சூரிய நமஸ்காரம். இந்த பயிற்சியை ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு 30 வினாடி நாம இருந்து அந்த 30 வினாடியும் நம் உடலில் நடக்கக்கூடிய சாதாரண சுவாசத்தை கணக்கிட வேண்டும். குறைந்தது 7 சுவாசத்திலிருந்து 10 சுவாசம் வரை ஒவ்வொரு நிலையிலும் நாம் இருக்க முயற்சிக்க வேண்டும். ஆரம்ப கட்ட காலத்தில் 10 வினாடிகளில் ஆரம்பித்து 30 வினாடி, 40 வினாடி, 50 வினாடி, 60 வினாடி என ஒவ்வொரு நிலையையும் நாம் நேரத்தை கூட்டிக் கொண்டே செல்லலாம். அதிகபட்சமாக ஒவ்வொரு நிலையிலும் 1 நிமிடம் இருந்தாலே போதுமானது. இதே போல் எத்தனை சுற்றுக்கள் நம்மால் செய்ய முடியுமோ அப்படி செய்தால் நம் உடல் எடை 27 நாட்களில் குறைந்துவிடும். இதனோடு இன்னும் சில ஆசனங்களையும் சேர்த்து இப்பகுதியில் பரிந்துரைக்கின்றோம். அந்த ஆசனங்களையும் நாம் சேர்த்து முறையாக செய்தால் நம் உடல் எடை 27 நாட்களில் சீராகிவிடும். இனி அந்த பயிற்சி முறையை பார்ப்போம். முதல் ஆசனம் தாடாசனம். கால் கட்டை விரல்கள் இரண்டையும் சேர்த்து வைத்த நிலையில் கைகளை மேலே உயர்த்தி கும்பிட்ட நிலையில் 7 முறை சுவாசம் சாதாரணமாக உள்ளே செல்லும் வரை அதே நிலையில் இருக்கவும். இரண்டாம் நிலை பிறை ஆசனம். முடியாதவர்கள் கால்களை அகட்டி வைத்த நிலையில் இடுப்பின் மீது கைகளை வைத்து பின்னால் வரையும் 7 முறை சுவாசம் உள்ளே சென்று வரும் வரை அதே நிலையில் இருக்கும். மூன்றாம் நிலை பாதஹஸ்தாசனம். கால்களை சேர்த்து வைத்த நிலையில் முன்னால் குனியவும். அடுத்த நிலை வீராசனம். இடது காலை பின்னால் கொண்டு செல்லவும். கால்களானது இரு கைகளுக்கு இடையில் வருமாறு ஒரே நேர்கோட்டில் அமையுமாறு அமைத்துக் கொள்ளவும். அடுத்த நிலை அதோமுக சிரசாசனம். இரு கால்களையும் பின்னால் கொண்டு செல்லவும். குதி கால்கள் தரையில் படிந்த நிலையில் இருக்க வேண்டும். முடிந்தவரை தரையை முன்னோக்கி கொண்டு செல்லவும். அடுத்த நிலை மகாமுத்ரா. கால் விரல்களை கீழே விட்ட நிலை. இப்படி இல்லாமல் இப்படி கீழே விட்ட நிலையில் விட்டு பிருஷ்ட பகுதியில் துதிகளின் மீது படியும்படி வைத்துக் கொள்ளும். அடுத்த நிலை நிரகுஞ்சாசனம். நத்தை போன்று உடலை அமைக்கவும். அடுத்த நிலை மகா புஜங்காசனம். கால்களை சேர்த்து வைத்துக் கொள்ளவும்.
திரும்பவும் நிரகுஞ்சாசனம். மகாமுத்ரா. அதோமுக சிரசாசனம். வீராசனம். இடது காலை முன்னால் கொண்டு வரும். பாதஹஸ்தாசனம். விரை ஆசனம். மீண்டும் தாடாசனம். இந்த 15 நிலைகளை முடித்த பிறகு கோணாசனம். கால்களை அகட்டி வைத்துக் கொள்ளவும். கைகளை மேலே உயர்த்தி வலப்புறம் சாய்க்கவும். 7 முறை நன்றாக சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடவும். தளர்த்திக் கொள்ளவும். மீண்டும் இடப்புறம் செய்யவும். தளர்த்திக் கொள்ளவும். அடுத்த ஆசனம் கதை ஆசனம். கால்களை தோள்பட்டைகளுக்கு இணையாக அகட்டி வைத்துக் கொள்ளவும். கால்களின் இருக்கை நிலை இதேபோல் நேர்கோட்டில் அமைய வேண்டும். சில நேரங்களில் கால்கள் இதுபோல் குறுக்காக அமையும். அவற்றை நேர்கோட்டில் அமைக்க வேண்டும். அதன் பிறகு கைகளை தோள்பட்டைக்கு இணையாக ஒரு கையை மடக்கிக் கொண்டு நீட்டிய கைப்புறம் திரும்பவும் மெதுவாக உடலை திரும்பவும். 7 முறை நன்றாக மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடவும். மீண்டும் தளர்த்திக் கொள்ளவும். இதேபோல் அடுத்த புறம் செய்யவும். இந்த கைகளின் இருக்கை நிலையானது சில நேரங்களில் தோள்பட்டைக்கு இணையில்லாமல் இறங்கிய நிலையில் இருக்கும். அப்படி இறங்கிய நிலையில் இருந்தால் அதை சீராக நேராக வைத்துக் கொள்ளவும். இந்த தோள்பட்டைக்கு நேராக இந்த கைகளையும் நீட்டிக் கொள்ளவும். திரும்பும் பொழுது கைகள் இறங்கினால் அதை நேராக நிமிர்த்திக் கொள்ளவும். தளர்த்திக் கொள்ளவும். அடுத்த ஆசனம் திரிகோணாசனம். இரு கால்களையும்
நன்றாக அகட்டி வைத்துக் கொள்ளவும். கைகளை முடிந்த அளவு முன்னால் உள்ளங்கைகள் தரையில் படியும்படி வைத்துக் கொள்ளவும். தளர்த்திக் கொள்ளவும். மீண்டும் இடதுபுறம் செய்யவும். தளர்த்திக் கொள்ளவும். சூரிய நமஸ்காரத்தில் 15 நிலைகள் மற்றும் கோணாசனம், கதையாசனம், திரிகோணாசனம், இந்த அனைத்து ஆசனங்களையும் ஒரே நிலையில் முடிந்தவரை எத்தனை முறை செய்ய முடியுமோ தொடர்ந்து செய்தால் 27 நாட்களில் உடல் எடை சீராக குறைந்துவிடும். சாப்பிட்ட பிறகும் இந்த பயிற்சிகளை செய்யலாம். இன்றிலிருந்து இந்த சஷ்டி விரத நாளிலிருந்து இந்த பயிற்சியை நாம் 27 நாட்கள் முறையாக செய்து நம் உடலில் இருக்கும் 7 ஆதாரங்களான நாளமிலா சுரப்பிகளை சீராக இயங்க வைத்து நம் உடல் எடையை சீராக வைத்துக் கொள்வோம். மெய் ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். சந்தோஷம்.